அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம்ம உயிர் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரத்தம் நம்ம உயிர் சேனல் மூலமாக ஒரு கிளினிக்கல் லெபார்ட்டரியில என்ன பண்ணுவாங்க, என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த டெஸ்ட் எதுக்கு பண்றாங்க அப்படிங்கறத தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெபார்ட்டரி டெஸ்ட் ஃபார் டெங்கு ஃபீவர் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த டாபிக்கை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த லெபார்ட்டரி டெஸ்ட் ஃபார் டெங்கு ஃபீவர் அப்படிங்கும்போது இந்த டெங்கு ஃபீவரை உறுதிப்படுத்துவதற்காக என்னென்ன டெஸ்ட் எல்லாம் லெபார்ட்டரியில பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இதுல பார்க்க போகிறோம். இப்போ ஃபீவர் அப்படின்னு நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலே டாக்டர்ஸ் வந்து இந்த சிம்டம்ஸை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க, இது என்ன ஃபீவர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனாலும் வந்து அவங்க கெஸ் பண்ணதை ப்ரூவ் பண்றதுக்காக பிளட் டெஸ்ட்டுக்கு வந்து லெபார்ட்டரிக்கு அனுப்புவாங்க. இதன் மூலமா இந்த ஃபீவர் வந்து என்ன ஃபீவர் அப்படிங்கறது வந்து கரெக்டா கன்ஃபார்ம் ஆயிரும். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா, இப்போ டெங்கு ஃபீவர் அப்படிங்கும்போது எதனால இது பரவுது, எப்படி காசு ஆகுது அப்படின்னு எல்லாம் வந்து இந்த டெங்கு ஃபீவரை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரிந்ததான ஒரு விஷயம். ஆனாலும் இந்த ஃபீவர்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்டம்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபீவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக காணப்படும். இப்ப பொதுவா வந்து டெங்கு ஃபீவருக்கு பாத்தீங்கன்னா ஃபீவர் வந்து விட்டு விட்டு வந்துட்டே இருக்கிறது போல இருக்கும். திரும்ப வந்து சிவியரான பாடி பெயினா இருக்கும். இந்த போன்ஸ் எல்லாம் ரொம்ப அப்படி வலியா இருக்கிறது போல இருக்கும். சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த கம்ஸ்ல இருந்து ஈறுகள்ல இருந்து ரத்தம் வந்து ப்ளீடிங் ஆகுறது போல இருக்கும். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் ப்ளீடிங் இருக்கும். இப்ப மோஷன் வந்து கலர் சேஞ்ச் ஆகி போகிறது போல இருக்கும். இப்படிப்பட்ட பலவிதமான சிம்டம்ஸ வந்து இந்த டெங்கு ஃபீவர் வந்து காண்பிக்கிறதாய் காணப்படும். ஆனாலும் இந்த டெங்கு ஃபீவர் தானா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணி தான் இத பரிசோதனை பண்ணி தான் இது டெங்கு ஃபீவர் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணவே முடியும். ஒரு வாட்டி நாங்க லேப்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம் ஒரு பேஷண்ட் பிளட் டெஸ்டுக்காக வந்தாங்க. அவங்க பொதுவா வந்து நாங்க ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்ல வந்து மெடிசின் வாங்க வர பேஷண்ட். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இருந்த ஃபீவரா இருந்துச்சு. இப்போ இவங்களுக்கும் வந்து ஃபீவர் விட்டு விட்டு வருது, இந்த ஈறுகள்ல இருந்து ப்ளீடிங் இருக்குது, மோஷன் வந்து கலர் சேஞ்சா போகுது, அப்படிங்கிற விட்டு விட்டு வந்து ஃபீவர் வருது, சிவியரான பாடி பெயின், இந்த எலும்புகள்லாம் அப்படி வந்து ஜாயின்ஸ் எல்லாம் ரொம்ப பெயினா இருந்துச்சு அப்படிங்கிற சிம்டம்ஸோட வந்தாங்க. இவங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெங்குவை கன்ஃபார்ம் பண்றதுக்கான டெஸ்ட் பண்ண விடல. ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கவுண்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக சிபிசி என்கிற பிளட் கவுண்ட பாக்குறதுக்கான டெஸ்ட வந்து அனுப்பி இருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த கவுண்ட்ல வந்து முக்கியமா பிளேட்லெட் கவுண்ட் வந்து இந்த டெங்கு ஃபீவருக்கு கம்மியா காணப்படும். இந்த பேஷண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.5ல இருந்து 3.5 லேக்ஸ் வரைக்கும் தான் நார்மல் வேல்யூ. இந்த பேஷண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1 லேக் வந்துதான் இந்த பிளேட்லெட் வந்து ரிப்போர்ட் காணப்பட்டது. அப்ப வந்து ஓரளவு இவங்களுக்கு டெங்கு ஃபீவரா இருக்கும் அப்படிங்கறது வந்து ஒரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஏற்கனவே மெடிசின் எடுத்து மாடர்ன் சைட்ல வந்து மெடிசின் எடுத்து கம்மி ஆகாததுனாலதான் தமிழ் மருத்துவத்துல வந்து இதற்கு வந்து சரியாகும் அப்படிங்கறதுனால வந்திருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த டாக்டருடைய அறிவுரையின்படி பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மருத்துவம், நம்ம சித்த மருத்துவம் ஆகிய தமிழ் மருத்துவத்திலையும் இந்த ஃபீவரை குணப்படுத்துவதற்கான அநேக மருந்துகள் காணப்படுகிறது. பொதுவா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த மெடிசினை வந்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னா இந்த நிலவேம்பு அப்படிங்கிற ஒரு குடிநீரை வந்து இவங்களுக்கு வந்து மெடிசினா கொடுத்தாங்க. வேறையும் கொஞ்சம் மெடிசின்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த நிலவேம்பை எடுத்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள்ல இந்த பாடி பெயின் கம்மியாயிடுச்சு. இந்த எலும்பெல்லாம் வலிக்கிறதா ஒரு ஃபீல் சொன்னாங்க. அந்த ஃபீலிங் எல்லாம், அந்த வலி எல்லாம் கம்மியாயிடுச்சு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த காய்ச்சலும் படிப்படியா வந்து குறைகிற ஒரு அனுபவம் வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க. இது வந்து உண்மையாகவே நாங்க கண்கூடாகவே பார்த்த ஒரு விஷயம். அதனால அவங்க சொன்ன ரீசன் என்னன்னா, நான் வந்து ஆரம்பத்துல ஃபீவரா இருக்கும்போது மெடிசின் பண்ணேன், கம்மியாகல. ஆனாலும் இந்த உடம்பு வலி, இந்த மசில் எல்லாம் அவ்வளவு பெயினா இருக்குது, திரும்ப வந்து எலும்புகள் எல்லாம் வலியா இருக்குது அப்படிங்கறதுனால நான் இந்த தமிழ் மருத்துவத்திற்கு வந்து வந்தேன். ஆனாலும் இந்த மெடிசின், இந்த நிலவேம்பு என்கிற அந்த குடிநீர் எடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு நல்ல சரியாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல ரிசல்ட்ட சொன்னாங்க. ஆனாலும் வந்து என்னென்ன அடுத்த ஸ்டெப்ல வந்து இந்த டெங்கு ஃபீவரை கன்ஃபார்ம் பண்றதுக்கு
டெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கறதை நம்ம பார்க்க போறோம். இந்த கன்ஃபார்ம் பண்றதுக்கான என்னென்ன டெஸ்ட் பண்ணுவோம், அதை எப்படி பண்ணுவோம் அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப என்னென்ன கன்ஃபார்மேட்டரி டெஸ்ட் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். இப்போ வாங்க. லெபார்டரி டெஸ்ட் ஃபார் டெங்கு ஃபீவரில் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிற இன்வெஸ்டிகேஷன் சிபிசி என்கிற இன்வெஸ்டிகேஷன். இந்த சிபிசி என்கிற இன்வெஸ்டிகேஷனுக்கு அண்டரில் பிளட் கவுண்டு வந்து எல்லாமே பண்ணப்படுகிறது. ஒரு 15 பேராமீட்டர்ஸ் வரைக்கும் பிளட் கவுண்டு வந்து பண்ணப்படுகிறது. இந்த ஒவ்வொரு பேராமீட்டர்ஸும் நம்ம சேனலில் தனித்தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கிறோம். தனித்தனியாக வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறவங்க இதில் பார்க்கலாம். இந்த 15 பேராமீட்டர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா முக்கியமாக பிளேட்லெட் கவுண்டு அண்டு டிசி டோட்டல் கவுண்ட், அதாவது வெள்ளையணுக்களோட வேல்யூவும் இந்த இரத்த தட்டுகளோட வேல்யூவும் முக்கியமாக இதில் கவனிக்கப்படும். இந்த பிளேட்லெட் வந்து பார்த்திங்கன்னா 1.5 lakhs முதல் 3.5 lakhs வரைக்கும் நார்மல் வேல்யூ. இந்த நார்மல் வேல்யூவிலிருந்து லோவாயிடுச்சுன்னா இந்த டெங்கு ஃபீவருக்கான அறிகுறி இருக்கிறது அப்படிங்கிறத வந்து டாக்டர்ஸ் வந்து தெளிவுபடுத்துவாங்க. இந்த கவுண்டிங் பார்த்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வேறு அதிகமான டெஸ்ட்டையும் வச்சு கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. இது கன்ஃபர்மேஷன் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணப்படுகிற டெஸ்ட்டு தான் இந்த சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் என்கிற டெஸ்ட்டு. இதில் பிளேட்லெட் வந்து கம்மியாயிடுச்சுன்னா அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இன்னும் அதிகமாக லோ ஆயிடுச்சுன்னா, அதாவது 1 lakhக்கு கீழே, அதாவது 50,000 70,000 இப்படிப்பட்ட ரேஞ்சில் வரும்போது பேஷண்ட்டும் டயர்டாகுவாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இன்னும் அதிகமாக கம்மியாயிடுச்சுன்னா பிளட் அடைக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்டோட ரிப்போர்ட்டை பார்த்து மெடிசின் பண்ணியும் இந்த ஃபீவர் சரியாகலை அப்படின்னா டெங்கு NS1 ஆன்டிஜன், டெங்கு IgM, டெங்கு IgG, டெங்கு RNA PCR டெஸ்ட் இப்படிப்பட்ட டெஸ்ட்டுகளை எல்லாம் பண்ணி பார்த்து இதன் மூலமாகவும் டெங்கு ஃபீவரை கன்ஃபார்ம் பண்ண முடியும். இதில் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டுகளை எல்லாம் பல வழிகளை நம்ம பண்ணலாம். குறிப்பாக வந்து ரேபிட் கார்டில் பண்ணுவாங்க, எலைசா மெத்தடில் பண்ணுவாங்க, PCR டெக்னிக்கில் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட மெத்தட்ஸ்ல எல்லாம் பண்ணலாம். இதில் ரேபிட் கார்டு பார்த்தோன்னா இது வந்து குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக ரிப்போர்ட் மட்டும்தான் கிடைக்கும். இந்த எலைசா டெக்னிக் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு வீரியமாக டெங்கு ஃபீவர் இன்ஃபெக்ட் ஆகிருக்குங்கிற கான்சன்ட்ரேஷனையும் இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் நமக்கு வந்து தெளிவுபடுத்தும். இது வந்து டெங்கு ஃபீவருக்கான கார்டு டெஸ்ட்டு, ரேபிட் கார்டு டெஸ்ட்டு. இதை வந்து குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் என்கிற ரிசல்ட் மட்டும்தான் நமக்கு இதில் தென்படும். இதில் வந்து NS1 ஆன்டிஜன், டெங்கு IgM, டெங்கு IgG என்கிற இந்த 3 டெஸ்ட்டை இந்த ரேபிட் கார்டு மூலமாக பண்ணிக்கலாம், எலைசா மூலமாகவும் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்டோட சாம்பிளை கலெக்ட் பண்ணி இதுலேருந்து சீரம் ப்ரிப்பரேஷன் பண்ணி இந்த கார்டில் வந்து எஸ் என்கிற ஒரு சாம்பிள் வெல் இருக்கும். இந்த வெல்லில் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அது மூவ் ஆகி இப்போ NS1 ஆன்டிஜன் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் சிங்கிறதும் டெஸ்ட் டீங்கிறதுலேயும் 2 லைன் வந்துச்சுன்னா இதை வந்து பாசிட்டிவாகவும், சி மட்டும் வந்துச்சுன்னா நெகட்டிவாகவும் நம்ம ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த டெங்கு IgM IgGன்னு பார்த்தோன்னா இதில் வந்து MG கொடுத்துருப்பாங்க. இதில் சி என்கிறதுல 3 லைன் வந்துச்சுன்னா இது பாசிட்டிவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இந்த NS1 ஆன்டிஜன், IgM, IgG இதை தனித்தனியாகவும் பண்ணலாம், சேர்த்தையும் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கோம்போ பேக், இது வந்து NS1 ஆன்டிஜன், IgM, IgGங்கிற 3 டெஸ்ட்டையும் இதில் சேர்த்தை பண்ணிக்கலாம். இந்த சேர்த்தை பண்ணும்போது 3 ரிப்போர்ட்டை நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். இந்த இதில் வருகிற ரிசல்ட் மூலமாக நம்ம டெங்கு ஃபீவரா இல்லையாங்கிறதையும் உறுதிப்படுத்தி விடலாம். இவ்வளவு தாங்க டெங்கு ஃபீவரை பற்றியதான பரிசோதனைகள். இந்த டெங்கு ஃபீவருக்கு என்னென்னலாம் பரிசோதனை பண்ணுவாங்க, அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த லெபார்டரி டெஸ்ட் ஃபார் டெங்கு ஃபீவர் என்கிற இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இப்படிப்பட்ட லெபார்டரி வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் ரத்தம் நம் உயிர் சேனலோடு. ஓகே, பாய்.